மேகசினை பற்றி தெரியும், நல்லா பிரிண்டிங் ப்ராசஸ் இருக்குன்னு. அந்த எடிட்டிங் வந்து இந்த ஃபோட்டோஸ்டாப் நான் வந்து யோசித்தேன், நீங்கள் வந்து கொரேட்ரான்னு சொன்னீங்க. அதையே நம்ம வேர்ல்டு டாக்குமெண்ட்லேயே பண்ணலாம்லையே அதுக்கு போய் யோசித்தேன். அப்புறம் வந்து அந்த மேகசின் அதை ரீட் பண்ணுறது நார்மலாக தெரியும். ஒவ்வொரு நம்ம வாசகர்களுக்கு எது மாதிரி பிடிக்குமோ எல்லாருக்குமே நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும்னு சொன்னீங்க. அது எல்லாமே கணக்காட்சி தான் இருக்கும். இப்போ பேஜஸ் எக்ஸ்ட்ரா பண்ணுறப்போ ஒரு டாபிக் வந்து கொடுக்காமல் எக்ஸ்டெண்ட் பண்ணால் நமக்கு வந்து 30ங்கிறப்ப அதுக்குள்ளே எப்படி ஷார்ட்டாக முடிக்கணும், ஒவ்வொன்றா நம்ம தொடர்கரையாக கொண்டு போகலாம் அப்படின்றது. அப்புறம் உங்கள் மேகசினில் வந்து நான் வந்து இந்த தந்தி இல்லைன்னா சிந்து பாஸ் கதை அது மாதிரி நீங்கள் கொண்டு வந்திருக்கலாம்னு யோசிச்சேன். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் என்னதான் கோவப்பட்டாலுமே நீங்கள் டைம் ஃபாலோ பண்ணுவீங்கன்ட்டு அக்கா சொன்னாங்க. டைமிங் அந்த இதாக இருந்துச்சுன்னா ரொம்ப கோவப்படுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் லேட்டாக வந்தப்போ கூட நீங்கள் கோவப்படாமல் அரேஞ்ச் பண்ணி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி நல்லா எங்களை வழி நடக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களோட அந்த ஸ்பீச்சும் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. நாங்கள் தப்பு பண்ணால் கூட அதை சரி பண்ணிக்கிட்டு அதை வழி நடத்தி கொண்டு போனது ரொம்ப நல்லாவே இருந்தது. ஒரு புக்கில் இவ்வளோதான் வந்து கண்டென்ட்ஸ் இருக்கணும், ரொம்ப வந்து ஓவராக இருக்கக்கூடாது, அதுக்கான மெட்டீரியல்ஸ் இவ்வளோதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியும் தெரிஞ்சுக்கிறோம். எதிர்ப்புக்குள்ள போய் எந்தெந்த மெத்தட்ஸில் வந்து எந்த மாதிரி கற்றுக்க முடியும் அப்படின்றதையும் என்னோட ஸ்கில்ஸ் படி நான் என்ன வளர்த்துருக்கேன்னா, நான் வந்து என்னோட க்ரியேட்டிங்கே நான் வந்து எப்படி நான் வந்து இப்போ நான் ஸ்டோரி ரைட் பண்ண சாய்ஸ் பண்ணணும். என்னோட கிரியேட்டிவ்ல என்னால் வந்து இப்போ எழுத முடியும்னா நான் வந்து அதை திங்க் பண்ணி கிரியேட் பண்ணி விடுறேன். எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குன்றதை நான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிச்சது இதனால யூஸ் ஆச்சு. சார் ஃபர்ஸ்ட் நாள் வந்து கதையை வந்து எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு அப்படின்னா சார், அப்போ வந்து புக் வந்து நான் நியூஸ் டெய்லியாக படிப்பேன். நான் யோசிப்பேன் ஏன் பக்கம் வந்து ஃபஸ்ட் பக்கம் வந்து ஒரு நியூஸை போட்டு திரும்ப ஆரம்பம் ஏன் அதை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய டைம் யோசிச்சிருக்கேன். அதை வந்து இங்கே தான் கற்றுட்டேன். ஏன்னா அப்போ தான் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பக்கம் படிக்கிறவங்க வந்து நடுவில் 2வது பக்கம் 3வது பக்கம்லாம் படிப்பாங்க. அப்போ வந்து எல்லா சைஸையும் எல்லா பக்கத்தையும் முடிச்சுவாங்க படிச்சு அப்படிங்கிறத வந்து கற்றுட்டு. அதே மாதிரி வந்து விடுகதைன்னா லாஸ்ட்டாக கொடுத்தா அது வந்து பிள்ளைங்க வந்து எல்லாம் பார்ப்பாங்க. அது வந்து பிள்ளைங்க படிப்பாங்க. இப்போ வந்து விடுகதை நான் வந்து விடுகதை அதெல்லாம் எழுதுனேன் சின்ன புக்கில் வந்து அதை பார்ப்பேன். அப்புறம் வந்து இந்த மாதிரி பெரியவங்களாம் இப்போ வந்து முன்னாடி வந்து இப்போ பெண்கள்லாம் வந்து சமையல் கொடுத்து அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரி தான் சார் புக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு கற்றுனேன். அதே மாதிரி வந்து நியூஸ் ரீடராக போகலான்னு ஒரு ஐடியா இருக்குப்பா. யோசனை எது போகலாமா அப்படின்னு இங்கே வந்து தான் வீடியோலாம் பார்த்து வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்துச்சுங்க சார். எடிட் பண்ணுறது எப்படின்னா ஃபோனில் எடிட் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் சிஸ்டமில் அது வேறு இதில் மாதிரி இருக்குது. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபோட்டோஸ்லாம் எப்படி கட் பண்ணணும், அது எதுக்குள்ளே போய் சேவ் பண்ணணும் எல்லாமே நிறையா சூப்பராக இருந்துச்சு. இன்டர்ன்ஷிப் வந்து 4 நாளுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் கம்ப்யூட்டர் கை கூட வச்சதில்லை. ரொம்ப பயம், எதுவுமே தெரியாது. ஃபோன் பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. 12th வரைக்கும் ஃபோன் எனக்கு எதுவுமே இல்லை. ஆனால் இங்கே வந்து எடிட்டிங் பற்றி நல்லா கற்றுக்கிட்டேன். எனக்கு எப்படிலாம் அந்த பேப்பர் எப்படி உருவாக்கணும்னு சொல்லி தந்தீங்க. அதோட தெரப்பியும் சரி, அதோட பேப்பர் குவாலிட்டியும் எல்லாத்தையும் சொல்லி தந்தீங்க. அது இன்னும் எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும்னு தான் ஆசையாக இருந்துச்சு. டைம் இன்னும் அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணது கிடையாது. கம்ப்யூட்டர் பார்த்தாலே பயமாக இருக்கும். இப்போ வந்து கேள்விப்பட்ட வீட்டில் கூட கம்ப்யூட்டர் இருந்துச்சு. இதை பார்த்தோன்னே எனக்கு அது ஆசையாக இருந்துச்சு. அங்கே போய் எப்படி பண்ணலாம், தெரிஞ்சுதோ தெரியலையோ நமக்கு தெரிகிற வரைக்கும் இங்கே கற்றுக்கிட்ட வரைக்கும் அங்கே போய் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நல்லா லெசன் எல்லாமே இது பண்ணீங்க. சூப்பராக இருந்துச்சு. கோவப்பட்டு நினச்சாங்க கோவமாக எதுவுமே இல்லை. எல்லாருக்குமே நல்லா பேசுனீங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பழகிற மாதிரி நல்லா பழகுங்க. ஃபர்ஸ்ட் டே வந்து அதுதான் அந்த வந்து சுற்றி காமிச்சது அப்பியரன்ஸு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அந்த ஸ்டோரி சொல்ல சொன்னது ஒவ்வொரு ஆளுமே ஒவ்வொரு மாதிரி யோசிச்சோம். அதில் என்னை பற்றி எப்போதுமே நான் வந்து கொஞ்சம் இதாக தான் நினைப்பேன், நம்மளால முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நானும் கொஞ்சம் விசித்திரமாக யோசிச்சு எல்லாத்தோடதும் சேர்த்து சொன்னப்போ எனக்கு கொஞ்சம் ப்ரௌடாக இருந்துச்சு. பரவாயில்ல, ஒரு நாளே முடியுது, நீயும் பண்ணணும் ஏதாச்சும் அப்படின்னு அன்றைக்கி தான் எனக்கு தோணுச்சு ஃபர்ஸ்ட் டே. செகண்ட் ஒன் வந்து எனக்கும் இன்டர்நெட் பற்றி ஃபோன்லாம் அதிகமாக யூஸ் பண்ணிருக்கேன். இங்கே வந்ததுக்கப்புறம் இப்படி தான் எடிட்டிங் பண்ணணும், எனக்கு அது கையில் வச்ச உடனே வேறு எங்கேயோ போயிடுச்சு தெரியல, ஒன்றுமே சுத்தமாக தெரியல, எப்பயும் தெரியல. ஆனால் ஒரு ஆர்வம் வந்துச்சு, தெரிஞ்சுக்கணும் அதை பற்றி, இன்னும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்வம் இங்கே இருந்து தான் எனக்கு உருவானது. சொல்லிட்டு இருக்கீங்களா?
Good. So I also take this opportunity to thank you all.